Okay, I'm back with another movie review. In our channel, Sangili Bungari Kadavthara. In the part of the review, so without going further, let's do this review, guys. Sangili Bungari Kadavthara, starring Jeeva, Sridivya, Radhika Sarathkumar, Suri, Motta Rajendran, and another casting in the part of காலிவுட்ல எத்தனை பேய் படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு பேய் படத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு, நிஜமா அந்த படம் பயமா இருக்கு இல்ல மொக்க பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இந்த படத்துக்கு நிறைய ஒரு ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் இருந்தது. நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்தாங்க. நிறைய தியேட்டர்ஸ்ல ஷோஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவாவோட கம்பேக்கா இந்த படத்துல, சங்கிலி புங்கிலி கதவுத்தர படத்துல ஜீவாக்கு இது ஒரு கம்பேக்கான படமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜீவா நடிச்ச ப்ரீவியஸ் மூவிஸ் 2-3 மூவி பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இது லைட்டா ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்கு ஜீவாக்கு, பட் நாட் அப் டு த கோர்ஸ். அவரோட ரேஞ்சுக்கு அவர் இந்த படத்துல நடிக்கலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஜீவாவோட செம்ம ஹிட்டான மூவிஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவா மனசுல சக்தி. சோ இட்ஸ் டிஃபரெண்ட் ஜானர். பிகாஸ் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி ஜானர். சோ இந்த படத்துல அவரோட ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு, ஆக்டிங் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு இந்த படத்துல சொல்லலாம். சோ இந்த படத்துல முக்கியமான ஹைலைட் ஒன்னு இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம விஷால் சந்திரசேகரோட மியூசிக், பிஜிஎம் செம்மையா கொடுத்திருக்காரு இந்த படத்துல. கரெக்டா ஒரு பேய் படத்துக்கு ஏத்த மாதிரி ஆப்டா கொடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பா பேய் படம்னாவே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்துக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு விஷால் சந்திரசேகர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே மியூசிக் கொடுத்திருக்காரு. நம்மளும் பாத்தீங்கன்னா பேய் படம் அப்படின்னு சொன்னாலே முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க நம்ம ஹாலிவுட், தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி, சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சில மூவிஸ் இருக்கு அது கொஞ்சம் நல்ல ஜட்மெண்ட் கொடுத்துருவோம். பேய் படம் அப்படின்னா என்னன்னா, ஒரு படம் பார்க்கும்போது மியூசிக் இருக்கோ இல்லையோ ஒரு இம்பாக்ட கொண்டு வரணும். படம் பார்க்கும்போது த்ரில்லிங்கா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு படத்தை பாக்குறாங்களோ கண்டிப்பா அந்த படத்துக்கு அது பெரிய சக்சஸ். சோ நம்மளும் என்ன பண்றாங்கன்னா, படம் பார்க்கும்போது பிளசண்டா ஒரு சீன் பார்த்துனே இருப்போம், நல்ல மைல்டான மியூசிக் அப்படியே போயிட்டே இருக்கும். சரண டமால் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ஜர்க் வரும். அதை வச்சு இந்த படம் பயங்கரமா இருக்கு, பயங்கர பேய் ஃபீல் வருது அப்படிலாம் யாரும் டிசைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் மூவிஸ், நான் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணல. அது டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட், இது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட். அவங்க ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பாங்களே தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோரே தரலனாலும் கூட அந்த படம் பாக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பூக்கியா இருக்கும், அவ்வளவு பயமா இருக்கும் பாக்கிறதுக்கு. சோ அது கொஞ்சம் நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் தான் என்னோட சஜஷன். சோ விஷால் சந்திரசேகர் மியூசிக் இதுல நல்லா தான் கொடுத்திருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம். பட் அந்த சடனா டமால் டுமில் அந்த சவுண்ட் வருதுதான் படத்துல ஒரு பயமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரதே தவிர, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இல்லைன்னா அப்படியே சடனா பேய் வருது, சடனா பேய் போகுது, பாக்கிறதுக்கு காமெடியா இருக்கும் படம் பாக்கிறதுக்கு. இன்னும் as I said before, அப் டு த கோர் ஜீவா நடிக்கல இந்த படத்துல. பட் ஓகே, மத்த படத்தை விட ஜீவா ப்ரீவியஸ் 2-3 மூவிஸ் விட இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, சோ படத்தோட ஃபுல் ஸ்டோரி நான் சொல்ல போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன சினாப்சிஸ் கொடுக்குறேன். ஜீவாவோட ஃப்ரெண்ட் இந்த படத்துல சூரி. ஜீவா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். சோ எப்படியாவது நம்ம செட்டில் ஆகணும், நம்ம ஃபேமிலி ஒரு நல்ல வீடு ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு நல்ல மென்ஷனை போய் அவர் தேடுவாரு, நிறைய பெரிய பில்டிங்கா தேடுவாரு, ஃபேமிலி அப்படி ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பில்டிங் வாங்குவாரு, ஒரு மேன்ஷன் வாங்குவாரு, அவங்க ஃபேமிலியில அதை ஷிஃப்ட் பண்ணிடுவாரு. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஜீவாக்கு தெரிய வருது, ஜீவாக்கு சூரிக்கு தெரிய வருது நம்மளை தவிர இந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹியூமர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இன்ன பேய் எதுக்கு இந்த வீட்டுல தங்கி இருக்கு, இன்ன பிளாஷ்பேக் எதுக்கு அந்த வீட்டுல இந்த பேய் நடமாடுது, எதுக்கு நமக்கு தொல்லை கொடுக்குது, அப்படிதான் இந்த படத்தோட ஸ்டோரியே எப்பவும். இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வந்துச்சு. டு பி ஃபிராங்க், நிறைய தமிழ் பேய் படத்துல ரீசெண்டா ரிலீஸ் நிறைய பேய் படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் வீடியோ வச்சு பண்றது நிறைய கான்செப்ட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அரண்மனை, அது ஒரு பங்களா தான். சோ ஓகே, டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் அதர் மூவிஸ். சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டைனர் தான். கண்டிப்பா கரெக்டான டைம்ல தான் நம்ம ஜீவா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூரியோட காமெடி பத்தி பேசணும்னா இந்த படத்துல அவர் இப்ப ரீசெண்டா நடிச்ச படம் சரவணன் இருக்க பைமேன், அதுல சூரி இருக்காரு. சோ அதுல ரொம்ப மொக்க போட்டார், காமெடின்றது அவர் பண்ணல அந்த படத்துல. இந்த படத்துல அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, லைட்டா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சூரியோட காமெடி இந்த படத்துல. ஸ்ரீதிவ்யா ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, செம்மையா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மெயின் ஹைலைட் நான் சொன்ன மாதிரி தான் ஜீவா பிளஸ் ஸ்ரீதிவ்யா ஒரு ஆக்டிங் செம்மையா இருக்கு இந்த படத்துல. ராதிகா சரத்குமார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, மொட்ட ராஜேந்திரன், சூரி, எல்லா கேஸ்டிங்ல சூப்பரா தான் இருக்கு இந்த படத்துக்கு. ஒரு நல்ல கலரா இருக்கு பார்க்கும்போது. பிளஸ் இந்த படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வரூபம் படம் விஸ்வரூபம் 2 இந்த 2 படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் டிபட் மூவி இது. அவருக்கு ஒரு கிரேட் சக்சஸ் கொடுத்திருக்கு, செம்மையா இதை டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரு எம்.ஆர். ராதாவோட கிராண்ட் சன் இந்த டைரக்டர். அவர் பேர் IKO LKO கரெக்டா தெரியல, பட் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. So my advice for all the directors who are making horror movies, நீங்க horror movies பண்ணுங்க. படம் பார்க்கும்போது
பயம் வரணும் பார்க்கும்போது. அந்த மாதிரிதான் ஹாரர்னா அதுதான். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு பயம் வரணும். நீங்க சடனா பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு சடனா டமால் மியூசிக் கொடுத்தாலாம் ஒரு ஜர்க் வரும். அது பயம் சொல்ல முடியாது. நீங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணனா கூட திங்க் டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்ச படம் பாத்தீங்கன்னா மாயால இருக்கு சவுண்ட்ல சடனா சவுண்ட் வரும். பட் அந்த படம் ஒரு ஃபாரஸ்ட் சீன் எடுத்திருப்பாங்க, பாக்குறதுக்கு லைட்டா ஸ்பூக்கியா இருக்கும். சோ அந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது பேய் படத்துக்கு தேவைதான். பட் ஸ்டோரி வைஸ் இன்னும் நல்லா கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த படம் நல்லா ஹிட்டா இருக்கும். என்னடா இவன் இப்படி சொல்றானே, இந்த படம் பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். கண்டிப்பா பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2.5 நான் கண்டிப்பா கொடுப்பேன். கிரிட்டிக் ரிவ்யூலாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ்லாம் 3 கொடுத்துருக்காங்க. பட் நான் படம் பார்த்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்துக்கு 2.5 தான் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சாரி இது யாராவது தப்பா எடுத்துக்கினீங்கன்னா, பட் எனக்கு நான் பிராங்கா தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிளா முடிச்சிருக்கேன். பாசிட்டிவ், இந்த படத்துல நம்ம டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி நல்ல சக்சஸ் கொடுத்திருக்காரு. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்துல. பிளஸ் ஜீவா பிளஸ் ஸ்ரீதிவ்யா ஆக்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷால் சந்திரசேகரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட். இதான் படத்தோட பிளஸ் பாயிண்ட். சோ அடுத்தது இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பேசணும்னா, ஒரு சீன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அந்த சீனோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் இந்த ஷாட் வரப்போகுதுப்பா, இந்த ஷாட் கண்டிப்பா பயமா தான் இருக்கும், ஏன்னா இந்த ஷாட்டுக்கு அடுத்தது லிங்க் இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. பட் அந்த ஷாட்டை மொக்க பண்ணிடுறாங்க. அது பேய் ஃபீல கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவர் ட்ரை பண்ணிருக்காங்க பேய் ஃபீல் கொண்டு வரதுக்கு. பட் அதை நம்ம பார்க்கும்போது நம்ம வேற ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த படத்தை பாக்குறோம், அடுத்த சீன் இப்படி வரணும்னு. அந்த சீனை பாத்தீங்கன்னா அப்படியே டிகிரேட் பண்ணிட்டு மொக்க பண்ணிடுறாங்க. அதான் இந்த படத்தோட மெயின் டிராபேக். ஆக மொத்தத்துல இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி ஹாரர் ஜானர், கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. ஃபேமிலியோட போய் நீங்க பார்க்கலாம். சில பல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. லேக் ஆகுது, நான் சொன்ன மாதிரிதான். சீன் வேரியேஷன்ஸ் நிறைய இந்த படத்துல, அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்னும் நிறைய மூவிஸ் அவர் எடுக்கணும் டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம் இது, அது நல்ல சக்சஸ் தான் கொடுத்துருக்கு. ஃபிளாப்னு சொல்லவே முடியாது. என்னோட ரேட்டிங் வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க, என்னடா 2.5 கொடுக்குறான், இவ்வளவு கம்மியா கொடுத்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் எனக்கு படம் தெரிஞ்சது. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் பி பேக் வித் another movie review.